ஒரு கை சேதத்திற்கு ஆளாகி விடுவார்கள். அவர்கள் யாரும் அவர்களை காப்பாற்றவே முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த உலகை விட்டு நாம் மரணிக்கும் பொழுது அல்லாஹ் படைத்த அந்த லட்சியத்தை யாரெல்லாம் அடைந்தார்களோ, அப்படி அடைந்து யார் மரணித்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நற்கூலியை எல்லாம் வைத்திருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பக்கம் பக்கமாக நம்மை அழைத்து சொல்கிறார். மனிதர்களே, விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்றெல்லாம் அழைத்து, மோமின்களே என்று அழைத்து, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து, எதற்காக படைக்கப்பட்டுள்ளீர்கள், எந்த லட்சியத்திற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இந்த சூரியனை, சந்திரனை, வானம், பூமி, இந்த அட்டசராசத்தை அல்லாஹ் தஆலா எதற்காக படைத்தார்? உங்களுக்காக அல்லாஹ் படைத்தார். இது என்னுடையது. வானம், பூமி, சந்திரன், சூரியன் இவையெல்லாம் எனக்குரியது. அதை